இப்போ வந்து நடிகர் ஸ்ரீகாந்த் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்போ வந்து நடிகர் கிருஷ்ணா கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவங்கெல்லாம் கொக்கைனை கன்சியூம் பண்ணாங்க, அதே மாதிரி ஒரு சிலருக்கு கொடுத்தாங்க இல்லை வாங்கினாங்க, இந்த மாதிரியான இது இருக்கு. ஓவராலா இந்த கேஸை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஸ்ரீகாந்த் அவர்கள் சொன்ன ஒப்புதல் வாக்கு மூலமாக வந்ததை சொல்றேன். எப்போ வேணாலும் கிடைக்குதுங்கிறது, எங்க வேணாலும் கொக்கைன். நான்லாம் வந்து காலேஜ் படிக்கும்போது இங்கிலீஷ் படத்தில் பார்த்துருக்கேன். இது கொக்கைன்னுவாங்க. கொக்கைன்றது வந்து அவ்வளோ மோசமானதாமே ட்ரக் அப்படின்னுவாங்க. இன்னைக்கு சர்வசாதாரணமாக பாண்டி பஜாரில் கிடைக்குதுன்றாங்க கொக்கைன். அதுக்கு யார் காரணம்? இது ஆட்சியாளர் பார்க்க வேண்டாம். இது ஸ்ரீகாந்த் கிருஷ்ணான்னு தயவுசெய்து பார்க்காதீங்க. சினி ஃபீல்டு அதை ஆக்கிரமிச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷம் முன்னாடி சொன்னாங்க, ஒரு பிரபல அதாவது சூப்பர் லெவலில் இருக்க ஒரு நடிகர் பார்ட்டினாலே தட்டில் அப்படியே வரும் கொக்கைன்னாங்க. அன்னைக்கு யாரும் சீரியஸாக இருக்குல்ல. அவங்க சுஜிதா சொன்னாங்க. அப்போ நம்ம யாரும் பெருசாக எடுக்கல. என்ன சொன்னாங்க, அந்த மாதிரி ஏதாவது போய் சொல்கிறாங்க அப்படின்னாங்க. இன்னைக்கு ஸ்ரீகாந்த் அவர் சொல்கிறத பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் அதான் பார்ட்டின்னு சொன்னாலும் அதான் வந்துடும் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த தண்ணி அடிக்கிறது எல்லாம் தாண்டி போயிடுச்சு. இப்போ கஞ்சாவும் தாண்டி போயிடுச்சு, இப்போ கொக்கைன். அப்போது நம்ம முதல்ல சொல்லிட்டு இருக்கோம், இந்த பாருங்க வார்ன் பண்ணுறோம். ஒரு நல்ல ஒரு தலைவனுக்கு, நல்ல ஒரு ஆட்சியாளருக்கு தெரியல, இது மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கணும். அதுக்கு தான் உளவுத்துறைன்னு வச்சுருக்காங்க. மக்களோட எண்ணங்கள் ஓடுதுன்றது மக்கள் தான். கேஷுவலாக லேடிஸ் புலம்பிட்டு போவாங்க, பஸ் ஸ்டாண்டு கிட்ட புலம்பும் போது இந்த ஊரில் எங்கே தண்ணி வருதுன்னுவாங்க. அதை உளவுத்துறை எடுத்துக்கிட்டு இங்கே தண்ணி பஞ்சமா, இதனால் நீங்கள் உங்களுக்கு ஓட்டு பாதிக்குன்னு சொல்கிறது தான் இந்த உளவுத்துறை. இங்கே ரோடெல்லாம் கஞ்சா விற்குதுன்னு சொல்லி புலம்பிட்டோம். யார்கிட்ட சொல்கிறது? சினி ஃபீல்டே கண்ட்ரோல் வச்சிருக்காரு உதயநிதி ஸ்டாலின். அவருக்கு தெரியணும்ல நம்ம சினி ஃபீல்டு இப்படி கெட்டு போகுதுன்னு அவர் முடிவு எடுக்கணும்ல. டெப்டி சிஎம் லெவலில் இருக்காரு. இப்போ எங்கே போய் முடிய போகுது? நீங்கள் இவரை பிடிச்சிட்டீங்க, ஸ்ரீகாந்தை பிடிச்சிட்டீங்க, கிருஷ்ணா பிடிச்சிட்டீங்க, மற்றவங்கலாம்